ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த பள்ளி மாணவி கொடூரமான முறையில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் மாணவியை தொல்லை செய்ததற்கான ஆதாரம் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மாணவி பேச மறுத்ததால் மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து கழுத்தில் குத்தி கொலை செய்திருக்கிறார் கொடூர இளைஞர் முனிராஜ். இந்த நிலையில் மாணவி நடந்து செல்லும் போது உடன் வருவது போன்ற ஒரு புகைப்படம் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மாணவியை தொடர்ந்து தொல்லை செய்து வந்திருப்பதான ஒரு ஆதாரமும் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ், இந்த இளைஞர் தொடர்ந்து இந்த மாணவிக்கு தொல்லை கொடுத்து வந்திருக்கிறாங்க. மாணவி மறுத்த போதிலும் கூட மறைத்து வைத்திருந்த கத்தியாலை எடுத்து கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறாரு. இந்த இளைஞருடைய பின்புலம் என்ன? வணக்கம் சார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சேரான்கோட்டை பகுதியில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஒருவர் இன்று வழக்கம் போல தன்னுடைய கனவுகளை சுமந்தவாறு பள்ளிக்கு சென்றிருக்கிறார். அப்போது அந்த வழியே வந்த வாலிபர் ஒருவர் இவரை மறைத்து கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதே பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்ற வாலிபரையும் போலீசார் ஏற்கனவே கைது செய்திருக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படியான சூழலில் தற்போது நியூஸ் தமிழுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பந்தப்பட்ட முனியராஜ் என்ற வாலிபர் ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாகவே அந்த மாணவியை தொடர்ந்து காதலிக்குமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாணவி நடந்து செல்லும் போதும் வரும்போதும் கூட அந்த மாணவியை காதலிக்குமாறு கூறி வற்புறுத்தி இருக்கிறார். அப்போது அந்த மாணவி மறுத்து விடவே ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இதே போல ஒரு சம்பவம் நடந்ததாகவும் அப்போது அந்த பகுதியில் இருந்த அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் வந்து அந்த மாணவரை கண்டித்து இது போல நடக்கக்கூடாது என்று எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் கூட தன்னுடைய அந்த ஒருதலை காதலை வன்மமாக மாற்றிக்கொண்ட அந்த வாலிபர் தொடர்ச்சியாக அந்த மாணவியை வற்புறுத்தி வந்திருக்கிறார். இன்றைய காலை எப்போதும் போல எல்லாருக்கும் விடுவதை போல மகிழ்ச்சியான நாளாக துவங்கும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய கனவுகளோடு பள்ளிக்கு சென்ற அந்த மாணவியை ஏற்கனவே இருந்த அந்த வன்மத்தை காரணமாக கொண்டு பின்தொடர்ந்து வந்த அந்த இளைஞர் அவரை சாலையில் வைத்து சரமாரியாக குத்தி கொலை செய்ததாக கூறப்படுது. மேலும் அந்த மாணவி அந்த சாலையில் கிடந்த போது துடிதெடுத்தும் அந்த இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அந்த மாணவியை மீட்டு இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று அரசு மருத்துவமனையில் காண்பித்ததாக சொல்லப்படுகிறது. இன்று காலை அந்த மாணவி பரிதாபமாக உயிரிழந்த சூழலில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக அந்த மாணவிக்கு முனியராஜ் என்ற வாலிபர் அந்த காதலிக்குமாறு வற்புறுத்தி தொல்லை கொடுத்த சம்பவமானது தற்போது வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.